தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ மீனராசிக்கு ஆவணி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மீனராசிக்கு ஆவணி மாத கிரக அடைவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே ராகு பகவான் இருக்கார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவானும் குரு பகவானும், அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவானும், அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவானும், அடுத்தது 12ஆம் இடத்துல அப்படிங்கிறது சனி பகவான் இருக்கிறார். அப்போது இந்த கிரக அடையில் வச்சு தான் நம்ம ஆவணி மாத பலனுக்கு மீன ராசிக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். அப்போது நீங்கள் எதை எடுத்தாலும் தடை தாமதம் ஒரு விரக்தியை சந்திச்சுக்கணும். பிரம்மாண்டமாக ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மீனராசிக்காரர். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு திரும்பி யோசிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மீனராசிக்கு இருக்குங்க. நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அது மட்டுமே நடக்க மாட்டேங்குது, மற்ற எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி. நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், இதுக்கு மேலே கஷ்டம் வருமா அப்படிங்கிற நினைக்கக்கூடிய ராசியும் கூட இந்த மீனராசியாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் கேது பகவான் இருக்கும்போது கணவன் மனைவி சண்டை பயங்கரமான சண்டை. நம்ம வாழ்க்கையில் நம்ம கல்யாணம் மூச்சதை தப்பு தவிர வேறு எந்த தப்புமே செய்யலையே, அந்த அளவுக்கு பிரச்சனை போயிருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது பகவான் வந்துட்டாலே கல்யாணத்தில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது கட்டுங்கடங்காமல் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பாருங்க, இந்த 7ஆம் இடத்துல விதி 6 இருக்கு. அப்போது கடந்த காலகட்டத்துங்களில் பிரச்சனை முடியல. மனசுக்கு பிடிச்ச பிள்ளை கல்யாணம் வச்சிருப்பீங்க, அது கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது இந்த அளவுக்கு மனசுக்கு பிடிக்காம போச்சு. இந்த கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இவங்க கூட வாழலாமா இல்லை வேண்டாமா, விட்டுட்டு போகலாமா, லவ் பண்ணி தான் முடிச்சோம் விட்டுட்டு போயிடலாங்கிற எண்ணத்துக்கு கூட கொடுத்துருக்கும். அந்த சூழ்நிலையை சந்திச்சிருப்பீங்க. தப்பான வரலை தேர்ந்தெடுத்துட்டேன், தப்பான முடிவு எடுத்துட்டேன் கல்யாணத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனராசியாக இருக்கும் போது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதக்கெல்லாம் சண்டை. பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் கௌரவமாக வாழணும்னு நினச்சிங்களோ அந்த கௌரவத்துக்கு எல்லாமே பங்கம் வரக்கூடிய காலகட்டமாக கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஏன் தான் இப்படியெல்லாம் வாழ்கிறோமோ, இந்த வாழ்க்கையை வாழலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு கூட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மன போராட்டத்திலே இருந்திருப்பீங்க. கணவன் மனைவி சண்டை அந்த அளவுக்கு இருந்திருக்கு. பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. நிம்மதியான படுத்த தூக்கம் கூட கிடையாது, அந்த அளவு சண்டையா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு சனி ராசியாதிபதியே 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ ஆவணி மாதம் உங்களுக்கு சூரியன் அங்கே 6ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கம்மியாகக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகுது. பாருங்க, அந்த 7ஆம் இடத்ததிபதியே 6ல் சூரியன் கூட சேரும்போது கூட உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக ட்ரீட் பண்ணினா அதிகமாக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை பேசி தீர்க்கிற மாதம் இல்லை. அதனால 2 மாதம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே சரியாயிடும். அப்படிதான் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கவனமாக பேசுங்க. அந்த காலகட்டத்தில் கணவனை படுத்தி விட மட்டும் உங்களுக்கு குரு பார்க்குறாரு. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட நீங்கள் கவனமாக முடிவெடுக்கிறது மிக சிறப்பான அமைப்பு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை, நம்ம பார்த்திங்கன்னா 5 வருஷமா 7 வருஷமா 10 வருஷமா 12 வருஷமா பார்க்குறோங்க. நம்ம கல்யாணம் ஆகுமா ஆகாதுன்னு எனக்கே ஒரு கேள்வி வருதுங்க. அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. பாருங்க, அந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது ஏதாவது 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குறை அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா நினச்ச மாதிரி லைஃப் அமையாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க போகுது. இது 7ஆம் இடத்துல கேள்வி தப்பான இடத்த சூஸ் பண்ணிடுவீங்க. அதனால கவனமாக முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்னா கடத்தத்து விஷயத்தில் நீங்கள் நல்ல மாசமாக இருக்க போகுது. சரிங்களா? அந்த குரு பகவான் அங்கே பார்த்தாலே நீங்கள் நல்லா மாற்றத்தை கொடுக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்த்தாலும் கூட குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்காது. அப்போது உங்களுக்கு நல்லபடியாக பேசினாலும் கூட நல்ல கவனமாக முடிவெடுக்கிறது களத்தரத்தில் மிக முக்கியமான முடிவை எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த 7ஆம் இடத்துல கேது பகவான் தப்பான முடிவை எடுத்து வச்சிருவார். சரிங்களா? ஏன்னா எல்லாமே அந்த ஒரு பேட்டரியை பிடிச்சிட்டே போய் குழியில் விழுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டமாக இருக்க போகுது. அதனால் ஆவணி மாதம் நீங்கள் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு களத்தரத்து விஷயத்தில். பாருங்கள், தொழில் பண்ணணுங்கிற அமைப்பு இருக்குங்க. அந்த தொழிலை எப்பவுமே கௌரவமாக செய்யணுங்கிற தன்மை.
பாருங்க, கூட இருக்கிற ஆளுக்கு துரோகம் செய்யக்கூடிய ராசிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மீன ராசிகள். அதை எப்பவுமே கௌரவமாக நம்ம செய்யணும், எப்பவுமே நம்ம அவங்க நல்லா வச்சுக்கணும். நம்மளுக்கு அவங்க துரோகம் பண்ணாலும் கூட இந்த துரோகம் செய்ய தெரியாத ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசி. அப்படித்தான் இருக்கிறான சந்தர்ப்பம் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ கௌரவமான தொழில் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த கௌரவமான தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பகவான், அவர் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அந்த 2ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய வருமானம் வர மாதிரி இருக்கும். ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிருப்பீங்க. ஆனால் 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது கேது பகவான் இருக்கிறதுனால கம்பல்சரி கடன் வாங்கி தொழில் செய்யக்கான தன்மை இருக்கு. அந்த கடன் கூட நண்பர்களால நிறைய ஏமாற்றத்தை செஞ்சு நடு ரோட்டில் நிற்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. இந்த தொழிலை செஞ்சுட்டுமே விடவும் முடியாம தவிக்கவும் முடியாம இந்த ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்றோங்கிற ஒரு தன்மை ஒரு சூழ்நிலை தொழில் மூலியமா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்க, குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துலேருந்து 3ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அந்த குரு பகவான் லாபத்தை பார்க்க போகிறாரு. அப்போது இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி, உங்களுக்கு சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கிறாரு. அப்போ நிம்மதியான தொழில் செய்யக்கூடிய தன்மை இருக்குது. பாருங்கள், சூரியன் அங்கே ஆட்சியாகி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவங்க 12ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத விரயங்கள் வரப்போகாது. அது நல்லபடியாக இந்த ஆவணி மாதம் தொழில்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படா வெளிநாட்டு போகலாம், இங்கே இருந்தால் மேல் அதிகாரியை டார்ச்சர் தாங்க முடியாமல் இந்த வேலையை விட்டுட்டு சொந்த ஊருக்கு போய் ஏதாவது மாடுனாலும் மேய்க்கலாமே, அந்த அளவுக்கு மனஸ்தாபத்திலோட வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, போய் மாடு தான் மேய்ச்சிக்கலாமே. ஏன்னா நண்பர்கள் மூலிமா ஏமாற்றுறது வேலையில் செஞ்சுருப்பீங்க. உங்களை மேலதிகாரி பற்றி நீங்கள் ஏதாவது சின்ன விஷயம் தப்பாக சொல்லியிருந்தாங்க கூட அதை அப்படியே போய் மேலதிகாரி சொல்லி அவங்க நாங்கள் டார்ச்சர் மேலதிகாரிகளை டார்ச்சர் தாங்காமையே வேலையை விட்டு போயிடலாமாங்கிற எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதடா என்னடா பண்ணுறதுன்னு வழி இல்லாமல் சிக்கிட்டுமே. நமக்கு ஹோம் டவுன் வேறு போகுது, கார் டியூ வேறு போகுது, பைக் டியூ போகுது, குழந்தைகள் படிப்பிச்சாவது போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே போயிருப்பீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. சந்திர பகவான் அப்படிங்கிறது 5ஆம் இடத்து அதிபதி 10லேயே இருக்க போகிறாரு. சூரிய பகவான் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. பார்த்திங்கன்னா அந்த வேலை அடிமை வேலைங்கிறது 6ஆம் இடம் தான். அந்த இடத்துல உங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சியாக போது அந்த மேலதிகாரியை டிரான்ஸ்ஃபர் வெளியூர் போனாலும் போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வேலையில் ஒரு பணிச்சுமை உங்களுக்கு குறையக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அதனால அதே வேலை இருந்துக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு இடம் மாற்றம் பண்ணாலும் கூட நல்லா இருக்க போகுது. பாருங்க, இத்தனை நாளாக அந்த வெளிநாட்டு முயற்சி பண்ணினேன், சரிங்களா, எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படிங்கிறதுன்னு எண்ணமே தெரியல. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டில் போய் இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்து இங்கே வந்து நல்லபடியாக செட்டில் ஆகலாங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த மீன ராசிக்கார் இருப்பீங்க. ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி, அப்போ கௌரவத்துக்கு முக்கியத்துவம் ராசி. ஏன்னா யாருக்கிட்டையுமே தலை குனியாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த காடை சீக்கிரமாக கடன் அடைக்குங்கிற எண்ணத்தையும் கொடுப்பாரு. அப்போது உங்களுக்கு சனி பகவான் அங்கே 12ஆம் இடத்துல வக்ரமாகிறார். பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் வெளிநாடு முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக இருக்க போகுது. வெளிநாட்டில் முயற்சி பண்ணால் சரி, ஏன்னா முயற்சி ஸ்தானத்திலே குரு போனுக்காரு. அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. பார்த்தீங்களா, இந்த 11ஆம் இடத்தை பார்க்கும்போது முயற்சி பண்ணால் நல்லபடியாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பாருங்கள், அந்த நீர் ராசிக்குண்டான காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தை 10லேயே நீர் ராசி நெருப்பு ராசியில் இருக்கிறாரு. அப்போது இந்த கடல் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. ஏன்னா ராகு பகவான் அப்படிங்கிறது ஒரு ராசியிலே இருக்கிறாரு. அவர் கம்பல்சரி வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை நிறைய கொடுப்பாரு. சரிங்களா, அது நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பார்த்தீங்கன்னா வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலதிகாரி டார்ச்சர் தாங்காமல் வெளிநாடு போயிருப்பீங்க. அந்த வெளிநாடு போனாலும் கூட நல்லபடியாக வேலை அமைக்கிறதுக்கான மாதம் இந்த மாதம் இருக்க போகுது. சரிங்களா, இது வரைக்கும் இடம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. அப்போது அந்த 6ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு இடம் வாங்கியதுன்னா கடன் வாங்கியிருப்பீங்க. பார்த்தீங்களா, அந்த கடனை கட்ட முடியாமல் நிறைய தவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த இடம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த இடம் புறம்போக்கு நிலமா, அது என்ன நிலம் அப்படின்னு சொல்லி தரிசு நிலமான்னு செக் பண்ணி வாங்குற சிறப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துக்குண்டான அதிபதி சூரியன் கூட சேர்ந்துக்காரு. அப்போது நீங்கள் வாங்கி உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக வரைக்கும் தெரிய போகிறதே இல்லை. பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல 9ஆம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல
இருக்காரு. அப்போ அப்பாவோட உடல்நிலை சின்ன சின்ன டேமேஜ் வரக்கான சந்தர்ப்பம், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் போது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது அப்பாவுக்கு சாணுபதி 6ல் ஆட்சியாகிறார். 6ல் ஆட்சியாகும் போது அப்பா அம்மானோட கருத்து வேறுபாடுகள் இந்த மீன ராசிக்கு இருக்க போது அவர் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக சிறப்பான அமைப்பு. அம்மாவோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது சிறப்பான அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல 6ல், அப்போ 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் குரு பகவான் சந்திரனை பார்க்காதனால அம்மா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக சிறப்பான அமைப்பு. இது எல்லாமே மீன ராசிக்கு கோச்சார பலன் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியில் பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசா புத்தி போதோ அதை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளனை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.